அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட தகவல்களையும் தொடர்ச்சியா கொடுத்துட்டு வராங்க. இப்ப டிஎன்ஏ 2026ல வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் கிட்டத்தட்ட முடிஞ்சதுன்னா எப்படி சொல்றேன்னா, அவங்களுக்கான ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து ரிலீஸ் ஆயிருச்சு. இனிமேல் வந்து அவங்க வந்து அந்த கல்லூரிகள்ல சேர்றதோ இல்ல வந்து அக்செப்டன்ட் அப்ளை கொடுத்தவங்க டிஎஃப்சிக்கு போற ப்ராசஸ்லயும் இருப்பாங்க. இப்ப அடுத்து ரவுண்ட் 3ல வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இப்ப வந்து சார் நம்ம வந்து எந்த மாதிரியான கல்லூரிகள்ல இடங்கள் கிடைக்கும்? நம்மளுக்கு இடங்கள்லாம் இருக்குமா? இல்ல வந்து எந்த மாதிரியான கல்லூரிகள கடந்த வருஷம் மாணவர்கள் தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிற மாரி நெறைய பேத்துக்கு டவுட் இருக்கு. அந்த டவுட்ட கிளியர் பண்றதுக்காக தான் இந்த வீடியோங்கிறது நான் வந்து குடுத்துருக்கேங்க. ஸோ இதுல வந்து என்ன சொல்லப் போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த வருஷம் ரவுண்ட் 3ல அதிகப்படியான மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு டாப் 25 கல்லூரிகள் பத்தி பார்ப்போம். எந்த கல்லூரிகள்ல மாணவர்கள் அதிகமா தேர்ந்தெடுத்தாங்க? அப்படிங்கிற இந்த டீட்டெயிலை வச்சு ரவுண்ட் 3 மாணவர்கள் அவங்க வந்து என்ன பண்ணலாம்னா அவங்க கவுன்சிலிங் அட்டன் பண்றப்ப இந்த கல்லூரிகளை வந்து சாய்ஸ் ஃபில்லிங்ல வந்து நீங்க லிஸ்ட்ல வைக்கலாம். ஸோ என்னென்ன கல்லூரிகள் அப்படின்னு பார்க்க ஆரம்பிப்போம். இல்ல ஃபர்ஸ்ட் வந்து வர்றது பார்த்தோம் அப்படின்னா முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ். கிட்டத்தட்ட அவங்க வந்து ஃபர்ஸ்ட் தேர்ட் ரவுண்ட்ல மட்டும் அவங்களுக்கு 800 சீட்டு ஃபுல்லா இருக்கு. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கல்லூரி ராசிபுரம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குங்க. அடுத்த கல்லூரி என்னன்னு பார்த்தீங்கன்னா பாவை இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல் மாவட்டம். தேர்ட் ரவுண்ட்ல மட்டும் தேர்ட் ரவுண்டுங்கிறது இந்த காலம்ல இருக்கிறது தான் தேர்ட் ரவுண்ட். 765 சீட்டுங்கிறது நம்மளுக்கு வந்து ஃபுல்லா இருக்கு. இது 2வது இடத்துல வர்றாங்க. 3வது இடத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் குமாரபாளையம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். தேர்ட் ரவுண்ட்ல மட்டும் 751 சீட்டுங்கிறது ஃபுல்லா இருக்குங்க. அடுத்து கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் பெருமாள் மணிமேகலை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர்ல இருக்குதுங்க. தேர்ட் ரவுண்ட்ல மட்டும் 602 சீட்டுங்கிறது ஃபுல்லா இருக்குங்க. அடுத்த கல்லூரி தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னை. தேர்ட் ரவுண்ட்ல அவங்களுக்கு 561 சீட்டுங்கிறது ஃபுல்லா இருக்குது. அடுத்த கல்லூரி ஏவிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ் சேலம். தேர்ட் ரவுண்ட்ல அவங்களுக்கு 558 இடங்கள் நிரம்பி இருக்குது. அடுத்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஞானமணி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நாமக்கல். தேர்ட் ரவுண்ட்ல 538 இடங்கள்ங்கிறது நிரம்பி இருக்குங்க. அதுக்கு அடுத்த இடத்துல வந்து பார்த்தோம்னா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் பெரம்பலூர். அங்க வந்து பார்த்தோம்னா தேர்ட் ரவுண்ட்ல 455 இடங்கள் நிரம்பி இருக்குது. அதுக்கு அடுத்த பிளேஸ்ல வந்து பார்த்தோம்னா சேலம்ல ஆர்பி சாரதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சேலம். தேர்ட் ரவுண்ட்ல 410 இடங்கள் நிரம்பி இருக்குங்க. அதுக்கு அடுத்த பிளேஸ் ஏவிஎஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம். 401 இடங்கள் வந்து தேர்ட் ரவுண்ட்ல மட்டும் ஃபுல்லா இருக்குதுங்க. அதுக்கு அடுத்த பிளேஸ்ல வந்து பார்த்தோம்னா மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் மல்லசமுத்திரம் நாமக்கல் மாவட்டம். 397 சீட்ஸ் வந்து தேர்ட் ரவுண்ட்ல வந்து ஃபுல்லா இருக்குது. அதுக்கு அடுத்த பிளேஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஹைடெக் இன்ஜினியரிங் காலேஜ் கோபிசெட்டிப்பாளையம் ஈரோடு மாவட்டம். 395 சீட்ஸ்ங்கிறது ஃபுல்லா இருக்குங்க. அதுக்கு அடுத்த பிளேஸ் எம்ஏஎம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி. 386 சீட்டுங்கிறது ஃபுல்லா இருக்கு. அதுக்கு அடுத்த பிளேஸ்ல பிஎஸ்வி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கிருஷ்ணகிரி மாவட்டம். 375 சீட்டுங்கிறது ஃபுல்லா இருக்குங்க. அதுக்கு அடுத்த பிளேஸ்ல அதியமான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஹொசூர் கிருஷ்ணகிரி மாவட்டம். 374 சீட்டுங்கிறது ஃபுல்லா இருக்குது. அதுக்கு அடுத்த பிளேஸ் வந்து பார்த்தோம்னா நியூ பிரின்ஸ் ஸ்ரீ பவானி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சென்னை. 342 சீட்டுங்கிறது ஃபுல்லா இருக்குங்க. அதுக்கு அடுத்து மகேந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மல்லசமுத்திரம் நாமக்கல். 342 இடங்கள் நிரம்பி இருக்குது. அதுக்கு அடுத்த இடங்கள்ல இஜிஎஸ் பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜ் நாகப்பட்டினம். 331 சீட் வந்து நிரம்பி இருக்குதுங்க. அதுக்கு அடுத்த பிளேஸ்ல பார்த்தோம்னா அர்ஜுன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கிணத்துக்கடவு கோயம்புத்தூர். 320 இடங்கள் நிரம்பி இருக்குது. அதுக்கு அடுத்த பிளேஸ்ல கிரைஸ்தி கிங் இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர். 320 இடங்கள் நிரம்பி இருக்குது. அதுக்கு அடுத்த பிளேஸ்ல பார்த்தோம்னா பாரதியார் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் உமன் ஆத்தூர் சேலம். 310 இடங்கள் நிரம்பி இருக்குங்க. அதுக்கு அடுத்த பிளேஸ்ல பார்த்தோம்னா அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் சேலம். 305 இடங்கள் நிரம்பி இருக்குது. 24வது இடத்துல தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் மேச்சேரி சேலம். 302 இடங்கள் நிரம்பி இருக்குது. 25வது பிளேஸ்ல வந்து பார்த்தோம்னா நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு. 296 இடங்கள் நிரம்பி இருக்கு. இதுதான் கடந்த வருஷம் தேர்ட் ரவுண்ட்ல அதிகமான மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 25 கல்லூரிகள். இன்னும் அடுத்து இருக்கக்கூடிய கல்லூரிகள் பற்றியும் அடுத்தடுத்த வீடியோக்கள்ங்கிறது போடுவோம். ஸோ டிஎன்ஏல ரவுண்ட் 3ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய மாணவர்கள் இந்த கல்லூரிகளை எல்லாம் உங்க சாய்ஸ் லிஸ்ட்ல வச்சு நீங்க என்ன பண்ணலாம், இந்த காலேஜஸ்ல ஜாயின் பண்ணலாம். இந்த மாதிரி கண்டினியூஸா உங்களுக்கு கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.